ஆன்லைன் மூலமா திருமணத்துக்கு வரன் தேடுபவர்களை சைபர் குற்றவாளிகள் எளிதாக குறிவைத்து மோசடி செய்து வர்றதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. வரன் தேடிக்கொள்ள பல இணையதளங்கள் உருவாகி இணையரை தேடிக்கொள்ள பிரதான வழியாக இந்த இணையதளங்கள் மாறியிருக்கு. இந்நிலையில அப்படி இந்த இணையதளங்களை பயன்படுத்துபவர்களை சைபர் குற்றவாளிகள் எளிதாக குறிவைக்கிறதா சொல்லப்படுது. அதே இணையதளங்கள்ல மணமகன் அல்லது மணமகள் வீட்டார் போல பதிவு செஞ்சு அவர்களிடம் பேசி பழகி பணத்தை பறிக்கிறத சில கும்பல்கள் வேலையா செய்து வர்றதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம வரன் பார்க்கும் இணையதளங்கள் மாதிரியே அதே பெயர்ல மோசடி கும்பல் ஃபேக் வெப்சைட்டை உருவாக்கி அதனை இயக்கி வர்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. முன்னணி இணையதளங்களோட பெயர்ல ஒரு சில எழுத்துக்களை மட்டுமே மாற்றி இது மாதிரியான இணையதளங்கள் செயல்பட்டு வரலாம். வரன் தேடுவதே பெரும்பாடா இருக்கிற இந்த காலத்துல இது மாதிரியான மோசடிகளை கண்டுபிடிக்கவும் அல்லது இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கவும் என்னென்ன செய்யணும்? முதல்ல இது மாதிரியான இணையதளங்கள்ல பதிவிடுறதுக்காகவே தனி இமெயில் உருவாக்கி கொள்ளலாம். இது தேவையில்லாத ஆபத்துக்களை தவிர்க்கிறதுக்காகவும் அவசியமான தகவல்களை தாண்டி தனிப்பட்ட தகவல்களை எந்த இணையதளத்திலையும் பகிராம இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. இணையம் மூலமா அறிமுகமாகிற குடும்பத்தினரை நேரில் சந்திக்கிறப்போ பொது இடங்களை தேர்வு செய்யலாம். அப்படி சந்திக்கும் வரன்களிடமோ அல்லது அந்த குடும்பத்தினரிடமோ நம்பிக்கை உருவாகிற வரை தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது புகைப்படங்களையோ பகிராம இருக்கலாம். அப்படி அந்த தரப்பிடமிருந்து வர்ற திடீர் பண தேவை தொடர்பான கோரிக்கைகளை கண்டிப்பா தவிர்த்தரலாம். அதுலேயும் மணமகன் வெளிநாட்டில் இருக்கிறதான வரன் அழைப்புகளிடம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த இணையதளத்தையும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அது சரியான இணையதளம் தானா, அதிகாரப்பூர்வமான இணையதளம் தானா அப்படின்றத சரிபார்த்து கொள்றதும் ரொம்ப முக்கியம். இது மாதிரியான விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டா இந்த வரன் தேடல் பயணத்தில் எந்த பிரச்சனைகள்லையும் சிக்காமல் இருக்கலாம்.